என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆராதனா 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 அங்கேகாராதனா நம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Father, we lift up your holy name in this place. பரிசுத்தமுள்ள நாமம் உயர்த்தப்படுவதாக. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற தெய்வமே, நீர் ஒருவரே பரிசுத்த. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய மறைவில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய சட்டைகளின் கீழே வந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்களோடு இந்த ஆன்லைன்லையும் இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் கரம் இப்பொழுதே பாய்ந்து செல்லுவதாக. என்னை விசுவாசிக்கிறவர்களுடைய இருதயங்களிலிருந்து ஜீவ நதி புறப்படும் என்று சொன்னீரே, அந்த ஜீவ நதி இப்பொழுதே yes Lord fill us with your spirit upon us Lord. எங்கள் மத்தியில் உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்தின் மத்தியிலே உம்முடைய மகிமை ஊற்றப்படட்டும், உம்முடைய பிரசன்னம் ஊற்றப்படட்டும். yes Lord fill us your people right now in the name of the Lord Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தெய்வ பிரசன்னம் இந்த சபையை நிரப்பட்டும், தேவாலயங்களை நிரப்பட்டுமே. ஓ ஹalleluya. சாலமோன் கட்டின தேவாலயத்திலே ஓ தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறதை அந்த ஜனங்கள் பார்த்ததினாலே கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி முகம் குப்புற விழுந்து இயேசுவை ஆராதித்தார்களே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியினால், உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிரம்பி இருக்கிறபடியினால் நாங்கள் நன்றி. Yes Lord, we thank you Lord. Hallelujah, 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 amen. நம் தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. வசனம் சொல்லுகிறது, மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இணைந்து பாடலாம், ஆகாதது எதுவும் இல்லை. கரங்களை தட்டி தேவனால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தி, துதி செய்ய துவங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். சொல்லுவோம், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது ஆமென் எதுவும் இல்லை. அலங்கார
ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கோட்டமா. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கோட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும், அகிலம் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சேர்ந்து சொல்லுவோம், ஆகாதது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும். சொல்லுங்க சொல்லுங்க, ஓ அகிலம் அனைத்தையும், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது ஆமென் எதுவும் இல்லை. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமைகளை நாம் செலுத்தலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நாம் இணைந்து நாம் தேவனை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். இணைந்து நாம் பாடி நாம் தேவனுக்கு நாம் மகிமைகளை நாம் செலுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி Lord, we praise you, Jesus. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்டு முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். Come on, நல்ல கரங்களை தட்டி தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே அவர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தெய்வம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீர். சொல்லும் தாயின் கருவில் உருவாகும் முன்னே என் பெயர் சொல்லி அழைத்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீர். சொல்லும் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
மாறை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்து பிள்ளையாய்களை மீண்டும் சேர்த்துக் கொள்கிறவர். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் அடக்க வைத்தீர். சொல்லுமா, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீர், நன்மையும் நன்மையும். Oh, the grace and goodness refills you. நாட்கள் முடியுமாறு செய்வான் பிரியுமாறு என் சுவாசம் மொழியுமாறு உம்மை ஆராதிப்பேன், உம்மை. என் நாட்கள் முடியுமாறு என் செய்வான் பிரியுமாறு சுவாசம் மொழியுமாறு உம்மை ஆராதிப்போம், ஆராதிப்பேனோ உம்மை ஆராதிப்பேன். பாவி என்று எங்களை தள்ளிவிடாமல் அன்போடு எங்களை சேர்த்துக் கொள்ள தெய்வம். ஆண்டவரே, நீர் மனுஷன் பார்க்கிற விதமாக அல்ல, நீர் எங்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறீர், இருதயங்களை பார்க்கிற தெய்வமாக இருக்கிறீர். பாவிகளை நேசிக்கிற தெய்வம், பாவங்களை வெறுக்கிறீர், ஆனாலும் எங்களை நேசித்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றினவரே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் அருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீர், என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் அருவீரே. சொல்லுவோம், நாட்கள் முடியுமாறு செய்வான் பிரியுமாறு என் சுவாசம் மொழியுமாறு உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியுமாறு செய்வான் பிரியுமாறு என் சுவாசம் மொழியுமாறு உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஓ ஜீசஸ், என் நாட்கள் முடியுமாறு ஜீவன் பிரியுமாறு என் சுவாசம் மொழியுமாறு உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியுமாறு என் ஜீவன் பிரியுமாறு என் சுவாசம் மொழியுமாறு உம்மை ஆராதிப்பேன். இணைந்து சொல்லுவோம், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியுமாறு என் ஜீவன் பிரியுமாறு என் சுவாசம் மொழியுமாறு உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோம், உம்மையே. Yes Lord, we praise you Jesus. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டுமே, உம்முடைய பிரசன்னங்கள் மத்தியில் இருக்கிறபடியினால், உம்முடைய மகிமைகள் மீது வெளிப்படுகிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பதாகவே நீர் எங்களை முன்குறித்த தெய்வம், நீர் எங்களை தெரிந்து கொண்ட தெய்வம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். We lift up your holy name. Oh
place, oh God Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நல்ல இரண்டு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைகளை செலுத்தி ஹalleluya. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுமையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தா இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். There is power, there is power, power, wonder-working power in the blood of the Lamb, of the Lamb. Jesus, we praise you, Lord. There is power, oh power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, there is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power. ஆண்டவரே, oh, the blood of the Jesus Christ is to be cleared from all their sins, Lord. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்கிறதாய் காணப்படுகிறது. உம்முடைய வல்லமை இந்த சபை நடுவில் அப்பா ஊற்றப்படுகிறபடியினால், எங்கள் மத்தியில் வியாபரித்து கொண்டிருக்கிறபடியினால், Father, we thank you, Lord, for your presence. We thank you, Lord, for your almighty power is present in this place. Hallelujah. இந்த நாள் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ஒரு புதிய காரியங்களை ஓ கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆண்டவரே உமக்கு நேராக எங்களை வழிநடத்தி வைக்கிற நாளாய் மாறட்டும். உமக்கு நாங்கள் நன்றி. Oh, we thank you, Lord. We praise you, Lord Jesus. Hallelujah. Every praise, glory and honor is for you, Lord. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். நல்ல தெய்வமே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரியவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை நிறைந்தவர், இந்த ஆராதனை துதி பாடல் வேளையில் எங்களோடு அசைவாடின உம்முடைய மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்தர், எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் உம்முடைய கிருபையினால் உம்முடைய வல்லமையினால் எங்களோடு இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்தரே, ஹல்லேலூயா. ஆமென். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்ததாக 2-3 விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்கும்படியாக தேவனுடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். முதலாவது பகுதி, ஆமே, சகோதரி ஜாய்ஸ் அவங்களுடைய மகனுக்காக
அவர்கள் திருமணத்திற்காக காத்திருக்கிறார்கள். ஏற்ற ஆமென் மகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்காக ஒரு விஷயம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆமென். ஜாய் சிஸ்டருடைய மகனுக்காக அவர்களுடைய திருமணத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தை ஜெபிப்பதற்காக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு விஷயம் எல்லாரும் ஒரு மனப்பட்ட பாரத்தோட ஆண்டவரே, அந்த மகனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்யுங்க. வெகு சீக்கிரத்தில் அவன் நாட்கள் தாமதிக்காமல் வெகு சீக்கிரத்தில் ஏற்ற துணை என் தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விஷயம் எல்லாரும் ஆமென் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வாரத்தோடு ஜெபிப்போமா? ஆமே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, பரிசுத்தரே, ஆமே. சேனைகள் கர்த்தாவே, நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமே. சொல்லப்பட்டதான் இந்த விண்ணப்பத்தை உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அருமையான சகோதரி வாரத்தோடு சொன்னார்கள், ஆமே என்னுடைய மகனுக்கு ஆமே திருமணத்திற்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் அது ஆமே தாமதித்து கொண்டு இருக்கிறது. ஆமே தேவனுக்கு சித்தமான நல்ல ஒரு மகளை தேவன் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜெபிக்கிறதான ஆமே ஜெபத்தை விரும்புகிற அந்த மகளுடைய வாழ்க்கையில என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமே வேதம் சொல்லுகிறது, ஆமே நீ என்னை நோக்கி கூப்பிடு, ஆமே நான் உனக்கு உத்தரவு கொடுத்து ஆமே உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில கூட ஆமே நாங்கள் சபையை நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது என் தேவ அந்த மகனுடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டு இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமே திருமணத்திற்கு ஆமே தடையாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமே கிருபை நிறைந்தவர் ஆமே திருமணத்திற்கு எதிராய் போராடுகிற எல்லா தடைகள், எல்லா எரிச்சல்கள், எல்லா போராட்டங்கள், எல்லா சதி திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது அந்த குடும்பத்தில் வியாபரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகளுடைய தெரிகிற வல்லமை ஆமீன் அந்த மகனுடைய வாழ்க்கையில அவன் சில நன்மைகளை அனுபவிக்க முடியாதபடி அவன் போராடி கொண்டு இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, ஒரு அதிசயங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும். ஆமே ஸ்தோத்திரிக்கிற விண்ணப்பத்தை கேட்ட தெய்வமே ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமே நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்ததாக நியூஸ் பேப்பரில் மிகவும் ஆமீன் ஸ்தோத்திரம் பாரமான ஒரு செய்தியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். மூணார் பகுதியில் ஒரு கோர விபத்து நடந்தது. அதில் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருந்து 3 பிள்ளைங்க அதில் மரித்து போனார்கள். அவங்க ஸ்காட் ஸ்கூலில் படித்துட்டு இருக்கிறதான ஸ்காட் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறதான பிள்ளைகள். ஒரு விஷயம் வாரத்தோடு ஜெபிப்போம். ஏசப்பா அந்த பிள்ளைகள் மரித்து போனாலும் அந்த குடும்பத்துக்கு என் தேவன் நல்ல ஒரு ஆறுதலையும் ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விஷயம் நம் பாரத்தோடு எல்லாரும் ஒருமனப்பட்டு அப்படி நான் ஜெபிப்போம். ஆமீன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்தரே ஹல்லேலூயா. ஆமீன் ஆமே கடந்த நாட்களிலே ஆமே நடந்ததான ஆமே ஸ்தோத்திரிக்கிறோம் அந்த சம்பவத்தை குறித்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஏசப்பா எங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஆமே ஸ்காட் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிற 3 மாணவிகள் மரித்து போனார்கள். அந்த குடும்பத்திற்கு தேவன் ஒரு ஆறுதலை ஆமே கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமே மனிதன் எந்த விதமான காரியத்தை சொன்னாலும் அவர்கள் ஆறுதல் அடைய முடியாது. ஆனால் நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அந்த இல்லத்துல அந்த குடும்பத்துல என் தேவன் ஒரு விஷயம் ஒரு இரக்கத்தை காண்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமே உடைந்து போன அனுபவத்திலே ஆமே ஸ்தோத்திரிகள் காணப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த ஜனங்களை அந்த பெற்றோர்களை என் தேவன் ஆமே பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்திற்கு என் தேவன் ஒரு ஆறுதலை உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பாரத்திலிருந்து மீண்டு வரும்படியா தேவ ஆவியானுடைய ஒரு மகத்தன கரம் அந்த குடும்பத்தை பாதுகாத்து தாங்கிக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஹல்லேலூயா.
இனி இப்படிப்பட்டதான கோர விபத்துகள் நடக்காதபடி எங்க தேசத்துல காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாலிபர்களை பாதுகாத்துக் கொள்ள விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும். ஆமை விண்ணப்பத்தை கேட்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே. ஆமேன். அடுத்ததாக நான் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்துல புதிய நோய்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. புதிய புதிய வியாதிகள் நம்முடைய தேசத்திலே பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் பாரத்தோடு நான் ஜெபிப்போம். தேசத்திலே பாவங்கள் பெருக பெருக பெருக, அக்கிரமங்கள் பெருக பெருக பெருக, தேசத்தில் தேவனுடைய கோபாக்கினையும் பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் பாரத்தோடு நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போம். ஏசப்பா, எங்க தேசத்துல ஸ்தோத்திரிக்கிறோம். பலவிதமான பலவீனத்தினால் ஜனங்கள் மரித்து போகிறதுபடி ஒரு விஷயம் இறக்கத்தை காண்பித்து அந்த கொடூரமான நோய்களில் இருந்து எங்க ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க ஜனங்களை காப்பாற்றுங்க, ரட்சிங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக கடந்து வரட்டுமே என்று சொல்லி எல்லாரும் ஒரு விஷய பாரத்தோடு ஒரு மனப்பட்டு அப்படி நான் ஜெபிப்போமா? எல்லாரும் வாய்கள் திறந்து பரிசுத்தரு. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமை கிருபை நிறைந்தவர் அப்பா. எங்க தேசத்துல காணப்பட்டு கொண்டு இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க ஜனத்தை பாதுகாத்து கொள்ள விடுமா ஜெபிக்கிறோம். ஆமை கொடூரமான புதிய புதிய நோய்கள் எங்க தேசத்துல பெருகி கொண்டு இருக்கிறது. ஆமை நாளுக்கு நாள் நாளுக்கு புதிய புதிய வைரஸ் எங்க தேசத்துல கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்டதான கொடிய வியாதியில் இருந்து எங்க ஜனங்களை பாதுகாத்து கொள்ள விடுமா ஜெபிக்கிறோம். அக்கிரமம் மிகுதியாகுவதினால் பாவங்கள் பெருகி கொண்டு இருப்பதினால் கர்த்தருடைய கோபாக்கினை எங்க தேசத்துல பெருகி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்க ஜனங்களை காப்பாற்றுங்க, எங்க ஜனங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்க தேசத்துல காணப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இயேசுவின் நாமத்தினால் உண்டாக விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும், எல்லா தடைகள் மாறட்டும் எங்க தேசத்துல. ஆமென், ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறதான பிள்ளைகளை மாறட்டும் ஆண்டவரே. தேவ பயமுள்ள சந்ததிகளை மாறட்டும் ஆண்டவரே. கொடூர வியாதியில் இருந்து கொடூர நோயில் இருந்து எங்க ஜனங்களை ஸ்தோத்திரிக்கிற பாதுகாத்துக் கொள்ள விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஒரு விஷயம் இறக்கத்தை காண்பிக்க விடுமா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றுகிறவரே நாங்கள் துதிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்ட தெய்வமே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் பரிசுத்தரே, இந்த வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சபையார் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களை நீர் கவனித்து கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே. ஒரு விஷயம் இறக்கத்தை காட்டுங்கப்பா. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிறதான ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்திருக்கிறவைகள் என்று சொல்லப்பட்டது போல நாங்கள் விசுவாசத்தோட சபையாராகிய நாங்கள் ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் தேவன் ஒரு அற்புதங்களை செய்யுங்க, ஒரு அதிசயங்களை செய்ய விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, விண்ணப்பத்திற்காக ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிங்க. எல்லா தடைகள் மாறட்டும். இந்த ஆராதனை ஆரம்பத்தில் முடிவரை எங்களோடு காணப்படுகிற தேவன் ஆண்டவரே, தேவ செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லப்படுது போல உங்க கண் எங்க மேல வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன் ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகன் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகனை மறைத்து மன்னாவை சிலுவையில் மறைத்து எங்களோட இடைப்பட விடுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆத்மாவை உயிர்ப்பிக்க கூடியது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. மீதுள்ள பகுதிகளை உம்முடைய கரத்தை தருகிறோம், நீங்க நடத்துங்க. மீட்பெருமாள் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரம் சொல்லுகிறது போலவே இந்த வாரமும் அதே அனௌன்ஸ்மெண்ட்டை மறுபடியும் சொல்லணும் விருப்பப்படுகிறேன்.
ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை நாங்கள் ஒரு விசேஷித்த துதி ஆராதனை ஜெபத்தை வைத்திருக்கிறோம். நீங்கள் நாகர்கோயில் பகுதியில் அல்லது எரச்சகுளம் பக்கத்தில் இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் நம்முடைய சபைக்கு கடந்து வர உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமே ஆனால் நாங்கள் நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பருக்கு உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்புவீங்கன்னா நிச்சயமாய் நாங்கள் உங்களுக்காக இணைந்து ஜெபிக்க கர்த்தருக்குள்ளே நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் அனுப்புங்க. ரெண்டாவது, அதே போல் ரேமா பைபிள் காலேஜ் ஷராம்பூர் அஃப்லேட்டடோடு நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு யாருக்காயிலும் வேதத்தை குறித்து இன்றும் ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாய் இந்த கோர்சஸ் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்தவரிடத்தில் ஷேர் பண்ணுங்கள். கடந்த நாட்களில் பார்க்கும் பொழுது யூடியூப்பை பார்த்து கொண்டு நிறைய பேர் என்னுடைய டெலிஃபோனுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த காரியம் என்னவென்றால், நமக்கு யாருன்னே தெரியாது, எங்கேருந்து பார்க்குறாங்கன்னு தெரியலை, எந்த ஊருன்னு தெரியலை, எந்த நாடு என்று தெரியவில்லை. ஒரு சில ஜனங்கள் என்னை பார்த்து அவர்கள் அனுப்பியிருந்த காரியம், ஐயா நான் பல துக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். கடந்த வாரம் பாஸ்டர் பிளெஸிங் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. கர்த்தர் எங்களோடு கூட பேசினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற தேசத்தில் மாத்திரமல்ல, இந்த உலகத்தை கலக்கிறவர்களாய் தேவன் நம்மை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாய் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குடும்பத்தை உயர்த்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். அப்பா, நீர் எங்களோடு கூட பேசும் தகப்பனே. ஒரு தாய் தன் பாலகனிடத்தில் பேசுவதை போல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில், இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் ஆண்டவரே, யூடியூப்பில் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் என் தேவனுடைய மகிமை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும் அப்பா. இந்த வார்த்தை எங்களோடு கூட பேசட்டும், பெரிய காரியத்தை செய்யட்டும். தாழ்த்துகிறோம், எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். உற்சாகமாக கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வேகமாய் உங்கள் வேத புஸ்தகத்தை லூக்கா 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்க கேட்போம். பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாரும் பார்த்தாலும் அழுதுட்டு இருக்கிறவங்கள பார்த்தா யாராவது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்களா? இப்போ நான் அழுதுட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்கிட்ட வந்து நீ ரொம்ப நல்லா இருக்கிறடா, நீ ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். அழுது கொண்டு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை குடும்பத்தில் பிரச்சனையோடு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கலாம். வாழ்க்கையில் உபத்திரவத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கண்ணீரோடு வீட்டில் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வரக்காதா? அந்த விடிய காலத்து வெளுப்பை போல ஒரு ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வராதா? இத்தனை நாள் துன்பத்துக்குள்ளே நடந்துட்டு இருக்கிறேனே, இவ்வளவு நாள் பிரச்சனைக்குள்ளே நடந்துட்டு இருக்கிறேனே, இவ்வளவு நாள் என்னுடைய வாழ்க்கையில் பாரத்தோடு போராடி கொண்டு இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்காதா என்று கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். தேவ ஆவியானவர் ரொம்ப தெளிவாக உங்களை பார்த்து சொல்கிறாரு, இப்பொழுது அழுது கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் பிளெஸ்ஸட் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் விலை உயர்ந்தவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஆச்சு இவருக்கு, இவ்வளவு நாளும் ஒழுங்காக தானே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார்னு சொல்லியிருக்கிறாரு, பரலோக ராஜ்யம் போகிறது எப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு என்னடா தலைகீழ சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் துன்பத்தை சந்தோஷமாய் மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை வைத்து சொல்லுவீங்களா ஹல்லேலூயா? நல்ல சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது அழுது கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். துன்பத்தின் வழியாக நடந்து கொண்டிருக்கலாம், துயரத்தின் வழியாக நடந்து கொண்டிருக்கலாம். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், இனி நீங்க அழ போறதில்ல, உங்க வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை வைத்து சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. 2 காரியங்களை வேகமாய் உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அழுது கொண்டிருக்கிற வாழ்க்கை, ஏன் நாம் அழுது கொண்டிருக்கிறோம்? இந்த அழுகை மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகத்தை லூக்கா 1ஆம் அதிகாரம்
20ஆம் வசனத்தை யாராயிலும் ஒருவர் வாசிக்க கேட்போம். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றார். ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சகேரியா என்று ஒரு மனுஷனை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அவனிடத்துல அவனுக்கு ஒரு அழகான ஒரு மனைவி இருக்கிறாங்க. அவனுடைய பேர் எலிசபெத். ஒரு நாள் காபிரியேல் தூதன் அவனிடத்துல வந்து சொல்றான், ஐயா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறார். இவருக்கு மனசுக்குள்ள ஒரு குழப்பம், இது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இவருக்கு பரவாயில்ல, ஆனா இவர் பிறந்தாருன்னா இவருக்கு என்ன பெயர் வைக்கணும்? யோவான் என்று பெயர் வைக்கணும் என்று சொல்லுகிறார்கள். இவர் உடனே காபிரியல்கிட்ட ஒரு சண்டை போடுறாரு. எங்க திட்டங்கள், எங்களுடைய கலாச்சாரம் எல்லாம் வித்தியாசம். இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா வீட்டில் முதல்ல யோசிக்கிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தா பிள்ளைக்கு பேர் வைக்கிறது தான். ஹல்லேலூயா. பேர் வைக்கிறதுல தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பிரச்சனையே. வேற எதுலேயும் பிரச்சனை வருதோ இல்லையோ தெரியல, ஆனால் பேர் வைக்கிறதுல பெரிய பிரச்சனையே வரும். ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த அம்மா பேர் மேரி, அப்பா பேர் கிறிஸ்டோஃபர். பிறந்த உடனேயே வீடு ரொம்ப நல்ல ஆவிக்குரிய குடும்பம், நல்ல சபைக்கு போகிற குடும்பம். ஒரு நாள் பயங்கர சண்டை, அப்பாவுக்கும் புருஷனுக்கும் மனைவிக்கும் பயங்கர சண்டை. என்னடா இப்படி சண்டை போடுறாங்கன்னு பக்கத்து வீட்டில் உள்ளவர் வர்றாரு. வந்து கேட்குறாரு, ஏம்மா சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறார், இல்லை எங்களுக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுல தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னாங்க. சரி என்ன பிரச்சனை கிளியர் பண்ணிட்டு போவோம் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, இந்த மனுஷன் அப்பா சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுக்கு பேரை தான் வைப்பேன், நான் பிடிவாதத்தோடு இருக்கிறேன், ஆனால் இவ விடவே மாட்டேங்கிறா, அவள் அப்பா பேரை தான் வைக்கணும்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறா, என்ன பண்ணுறதுனே தெரியல, குடும்பம் ஒரே அழுகையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே இவர் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தாரு. சரி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுமே, ஏதாவது ஒரு முடிவு சொல்லணுமே, சரி ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏம்மா உன் பேரில் பாதி பேரும் உன் புருஷன் பேரில் பாதி பேரும் வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே இவங்களுக்கு பரவாயில்ல, இது நல்ல யோசனையா இருக்க, அப்போ அப்படியே செஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு, அம்மா உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. உடனே இந்த அம்மா சொல்லிச்சு, என் பேர் என்னது? மேரி. மேரிலேருந்து எம்ஏ எடுத்தாங்க. அப்பாவை பார்த்து கேட்டாங்க, அப்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், என் பேர் கிறிஸ்டோஃபர் அப்படின்னாரு. அதுலேருந்து முதல்ல இருக்கிற 3 வார்த்தை CRI எடுத்தாங்க. பிள்ளைக்கு மாக்ரின்னு பேரை வச்சுட்டான். எத்தனை பேருக்கு மாக்ரினா தெரியும்? யாருக்கும் தெரியாது போலையே. மாக்ரினா தவளை அப்படிம்பாங்க. பிள்ளைக்கு என்ன பேர் வச்சுட்டான்? தவளைன்னு பேர் வச்சுட்டான். இன்னைக்கு பேர் வைக்கிறதுல அவ்வளவு பெரிய பிரச்சனை. சகேரியாவுக்கும் இதே பிரச்சனை தான் காணப்பட்டுச்சு. அவன் சொல்றான், எங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது, எங்களுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்குது, என்னுடைய பெயரை தான் என் பிள்ளைக்கு வைக்கணும்னு நிற்கிறான். தேவன் தூதன் சொல்றாரு, இல்லை இல்லை அப்படிங்கிறாரு. சண்டை போட்டு பார்த்தாலும் முடியலை. சகேரியாவுக்கு வாயை அடைச்சி வச்சிட்டார். எதுவரை அடைச்சி வச்சாரு தெரியுமா? குழந்தை பிறந்து பேர் வைக்கிற வரைக்கும் அடைச்சி வச்சுட்டார். இன்னைக்கு வாழ்க்கையில ஏன் துன்பங்களை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? ஏன் துயரங்களை கடந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவருக்கு நம்ம மேல ஒரு பிளான் ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க அழுதுட்டு இருக்கலாம், நீங்க நினைக்கலாம், நான் இவ்வளவு தூரம் ஆண்டவர் ஆராதிக்கிறேனே, இவ்வளவு தூரம் ஆண்டவரை துதிக்கிறேனே, இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் பாடுகள், இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள், இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில போராட்டங்களை மாத்திரமே சந்தித்து கொண்டிருக்கிறேனே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? I have a plan in your life. உன் வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். அந்த திட்டம் சாதாரண திட்டம் இல்ல, ஒரு ஆசீர்வாதத்தின் திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வச்சிருக்கிற பிளானை சில நேரம் புரிய முடியாது. சில நேரம் துன்பத்துக்குள்ள நடந்து போகணும், சில நேரம் துயரத்துக்குள்ள நடந்து போகணும், சில நேரம் வியாதிகள் வரும். ஆனாலும் கூட மௌனமாய், ஆண்டவரே நீர் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கு தான்ப்பா, நீர் என் வாழ்க்கையில எதையும் சும்மா செய்கிற தேவன் அல்ல, என் வாழ்க்கையில் நன்மையாக செய்கிற தேவன் என்று யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க துயரத்தை கண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். துயரத்திற்குள்ள நடந்துட்டு இருக்கிறேனே, என் குடும்பத்தில் என் புருஷன் என்னை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாரு, நான் எல்லா வாரமும் தேவனை ஆராதிக்கிறேன், எல்லா கூட்டத்திற்கும் ஒழுங்கா போகிறேன், இருந்தாலும் என்ன அடிக்கிறாரா, இருந்தாலும் உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நல்ல பிளானை வச்சிருக்கிறாரு. அந்த பிளான் உங்களை கெட்டு போக பண்ணும்படியாக உள்ள பிளான் இல்லை, உங்களை உயர்த்துகிற பிளானாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறார்.
கொடுத்த பிறகு எல்லாரும் அவனை பார்த்து கேட்கிறாங்க, எப்பா பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்? ஒவ்வொரு ஆளும் இவனுடைய பாரம்பரியத்தின்படியே பேர் வைக்கிறாங்க. கடைசி அப்பா அம்மாட்ட கேட்கணும்ல, அப்பா கிட்ட கேட்குறாங்க, எப்பா உன் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்ட்டு. இவனால வாயை திறந்து சொல்ல முடியல. ஒரு போர்டு எடுத்து எழுதி காட்டுறான், யோவான் என்று எழுதுகிறான். உடனே வாய் திறக்க ஆரம்பித்தது. காரணம் என்ன தெரியுமா? தெய்வத்திற்கு ஒரு பிளான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் துன்பத்துக்குள்ள நடக்கும்போது, போராட்டத்துக்குள்ள நடக்கும்போது நம்ம நினைக்கிற ஒரு காரியம் இவ்வளவுதான், ஆண்டவர் ஆராய்ச்சி எனக்கு என்ன பிரயோஜனம், ஆண்டவரை துதித்து என்ன பிரயோஜனம், நான் ஆண்டவரை ஒவ்வொரு வாரமும் சபையில் உட்கார்ந்து துதிக்கிறேனே, பாடுகிறேனே, ஏன் எனக்கு இந்த போராட்டங்கள்? ஆண்டவர் மிக தெளிவாய் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் யூ. உன் மேல எனக்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டம் நிறைவேற வரைக்கும் இந்த சோதனைக்குள்ளதான் நம்ம நடந்து வரணும். அதனாலதான் வசனம் சொல்லி இருக்கிறது, அவர் புடமிட்ட பின்பு எப்படி இருப்போம்? பொன்னாக விளங்குவோம். குப்பையில இருந்தோம், தேவையில்லாத இடத்துல இருந்தோம், யாரும் தேடி பார்க்க முடியாத இடத்துல இருந்தோம். ஆனா சோதனை நம்ம வாழ்க்கையில எப்போ கடந்து வருதோ, எப்போ பிரச்சனை நம்ம வாழ்க்கையில கடந்து வருதோ, எப்பொழுது போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதோ, அப்பொழுதுதான் நம்ம எப்படி மாற்றப்படுறோம்? ஒரு பொன்னாக மாற்றப்படுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்க துன்பத்துல வச்சிருக்கிறாரா? சந்தோஷப்படுங்க, ஆண்டவரே இதையும் மாற்ற உமக்கு லேசான காரியம். கண்ணீர்ல நடக்கும்படியா வச்சிருக்கிறாரா? கவலைப்படாதீங்க, ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன் என்னையும் நடத்துவீர் என்று ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் வருகிற நாட்கள்ல உங்கள் தலையை உயர்த்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்மவேல் என்று ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும்? இஸ்மவேல் யாருடைய பிள்ளை? ஆபிரகாமுடைய ஒரு பிள்ளை. அவன் வனாந்திரத்துக்குள்ள போறான். அவன் செத்திருக்க வேண்டிய சிச்சுவேஷன் தான். ஏன்னா குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. சாக வேண்டிய சூழ்நிலை, அவன் செத்திருக்க வேண்டியதான். ஆனா சாகல. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய திட்டம் அவனுக்கு மேல காணப்பட்டது. ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததிய கடற்கரை மண்ணை போலவும் வானத்தில் எண்ண முடியாத நட்சத்திரங்களை போலவும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆசீர்வதித்த தேவன் சும்மா விடுவாரா? இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை மாற்றுவேன், துன்பத்தை மாற்றுவேன். இதுவரை கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எங்க போய் அழுறது, யாரை போய் பார்க்கறது, இவ்வளவு நாளும் துன்பத்துக்குள்ளே நடந்துட்டு இருக்கிறேனே. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், துக்க நாட்களை மாற்ற அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது ஏன் நம்ம வாழ்க்கையில துன்பம் வருது தெரியுமா? நம்ம வாழ்க்கையில தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். துன்பத்துக்குள்ள நடக்கும் போதெல்லாம் ஒரு காரியத்தை யோசிக்கோங்க, ஆண்டவரே நீர் என் மேல ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீங்க. பிரச்சனை வரும்போதெல்லாம் யோசிங்க, நீங்க என் மேல ஒரு ஸ்பெஷலான ஒரு கிருபையை வச்சிருக்கிறீங்கப்பா. அதை செய்கிற வர நான் உங்களை விடுறதில்ல. நீருடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்க. இந்த துன்பத்தில் ஆண்டவரோடு நடந்து பாருங்கள். நிச்சயமாய் முடிவில் தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிறது? வசனம் சொல்லுகிறது, உடைய வாழ்க்கையின் திட்டங்களை நிறைவேற்ற தான் துன்பங்களை கர்த்தர் கொடுக்கிறார். சோதித்து பார்க்க சில நேரம் ஆண்டவர் துன்பத்தின் வழியாக நடத்துறாரு. கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்திற்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த துன்பத்தை மேற்கொள்ள, துயரத்தை மேற்கொள்ள பல நேரத்தில் பார்க்கும் பொழுது மக்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜோமணி என்ன பிரயோஜனம்? என் பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி இருக்கிறாங்க, தருதலையா வாழ்றான், இனி ஜோமணி என்ன பிரயோஜனம்? டாக்டர்ஸே கைவிட்டுட்டாங்க, இனி நான் ஜோமணி என்ன மாறிட போகுது? இனி நான் ஆராதிச்சு என் வாழ்க்கையில என்ன மாறிட போகுதுன்னு நிறைய ஜனங்கள் பார்த்து கேட்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அதே லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தையும் 64ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். அவன் எழுந்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பெயர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் துறக்கப்பட்டது, அவனுடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டு அவன் தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கட்டுகளை தேவன் உடைக்கும்படியாக விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில சோர்வுகளை தேவன் உடைக்கும்படியாக விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில போராட்டங்களை உடைக்கும்படியாக விரும்புகிறார். அந்த சகரியாவை பார்த்து அந்த சகரியாவை பார்த்து தூதன் சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான்,
அவனுக்கு என்ன பேர் வைக்கணும்? யோவான்னு பேர் வைக்கணும். இவன் நம்பவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் சொல்லுகிற ஒரு காரியம், எங்களுக்கு வயசு இவ்வளவு ஆயிடுச்சு, இனி குழந்தை பெற்றுக்கொள்ள எப்படி எங்களுக்கு முடியும்? விசுவாசத்தை இழந்து போய் இருக்கிறான். நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறான். ரெண்டாவது சொல்றாரு, அவனுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லுகிறான். இவர் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு சம்பிரதாயம் ஒன்று இருக்குது, எங்களுக்கு கலாச்சாரம் ஒன்று இருக்குது, நாங்கள் வளர்ந்த பாரம்பரியம் ஒன்று இருக்குது, இதை விட்டுட்டு எப்படி நான் ஒரு தேவதூதன் சொல்றதை கீழ்ப்படிய முடியும் அப்படின்னு நிற்கிறான். இதனால தான் அவன் வாழ்க்கையில் எதை இழந்து போனான் தெரியுமா? குழந்தை பிறக்கிறது வரைக்கும் வாயை கர்த்தர் மூடி வச்சிட்டார். ஹல்லேலூயா. எனக்கு துன்பத்துக்குள்ள ஆண்டவர் நடக்க வச்சிருக்கிறான்னு கவலைப்படாதீங்க. மேபி தேர் வில் பி a plan behind your life. உங்க வாழ்க்கைக்கு பின்பதாக தேவன் ஒரு நல்ல திட்டத்தை வச்சிருப்பார். ரெண்டாவதாக பார்க்கிறோம், இந்த கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில மாறணும்னா, ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கையா இருக்கலாம், நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கலாம், தேவன் மேல விசுவாசத்தை வைக்க வேண்டும். தேவன் மேல கண்மூடித்தனமா, ஆண்டவரே நீர் என்னை நடத்துகிறவர், அப்பா நீர் என்னை வழி நடத்துகிறவர், நீர் என்னை உயர்த்துகிறவர் என்று அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த ஒரு 2 காரியத்தை உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். துன்பத்தின் நடுவே நடந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். சகேரியாவுடைய வாழ்க்கையில் அவன் செய்த ஒரு தவறு என்ன தெரியுமா? விசுவாசத்தை இழந்து போனான். அதே போல ரெண்டாவது அவன் வாழ்க்கையில் இருந்த ஒரு தவறு, கீழ்ப்படியாமல் தம் மனம் போன போக்கில் தேவதூதனை பார்த்து சொல்றான், முடியாது, நான் பிறந்தது எப்படிப்பட்டது தெரியுமா, நான் வாழ்ந்தது எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா, என்னுடைய கலாச்சாரம் என்ன தெரியுமா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பிறந்த ஒரு காரியத்தை நாம் பிடித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் விட்டுரு, சூழ்நிலையெல்லாம் ஒதுக்கி வச்சிரு, என்னை முழுவதுமாக யாரை நம்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில திறந்த வாசலை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். எப்போ தேவனுடைய பிளான் அவனுடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கிறதோ கட்டுகள் உடைக்கப்படும். எப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே கடந்து வருகிறாரோ வியாதிகள் மாற ஆரம்பிக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில் துயரத்தோடு கேட்டுக்கொண்டு இருக்கலாம். தேவனுடைய பிளான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட துக்கம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் கர்த்தர் நிர்மூலமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஜிம் எலியட் என்று ஒரு மிஷனரி அமெரிக்காவிலே பிறந்தார். சின்ன வயசுலே திருமணம் செய்து விட்டார். 1949 வருஷத்தில் வேட்டன் காலேஜ் என்று ஒரு காலேஜில், பைபிள் காலேஜில் தன்னுடைய வேதாகம கல்லூரி படிப்புகளை முடித்தார். முடிக்கும் போது அவர் கூட ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸ் கிடைத்தார்கள். கிடைச்சவங்க நல்லா ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் அவர்களிடத்தில் ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. இக்குவேடார் என்ற ஒரு இடத்திற்கு நீ செல்ல வேண்டும், அங்கே தேவனை குறித்தே அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துன்னு சொன்னால் தெரியாத மனுஷன் இல்லை. ஏன்னா இன்னைக்கு செல்ஃபோன் வந்துடுச்சு, இன்டர்நெட் வந்துடுச்சு, டிவி வந்துடுச்சு, எல்லா இடத்துல இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து என்றால் யாரென்றே தெரியாத பயங்கர காட்டு மிராண்டி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த இக்குவேடார் என்கிற பகுதியில் ரொம்ப மோசமாக வாழுகிற ஜனங்கள் மனுஷனை பிடிச்சி கறி வச்சு சாப்பிட்ருவாங்க. மனுஷனை பிடிச்சி பரவாயில்லையே ரொம்ப அழகாக இருக்கிறான்னு துண்டு துண்டாக வெட்டி சாப்பிட்ருவாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப மோசமான மனுஷங்க. அவங்க இடத்துல தேவனுடைய வார்த்தை எப்படியாவது நம்ம போய் சொல்லணும், ஆண்டவருக்கு மேலே இருந்த ஒரு தாகத்தோடு இவர்கள் கடந்து போகிறார்கள். எப்படி போகிறாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஃப்ளைட் எடுத்துருக்கிறாங்க. அந்த ஃப்ளைட்டில் அந்த ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்களை தூக்கிட்டு மூட்டை மூட்டையாக கட்டிட்டு, இந்த ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நண்பர் வந்து ஃப்ளைட்டை ஓட்டுவாருன்னா ஒருத்தர் பின்னாடி கண்ட்ரோல் பண்ணுவார், இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்னா ஜிம் எலியட் இந்த சாப்பாடெல்லாம் மேலேருந்து கீழே போட்டுகிட்டே இருப்பார். எங்கெல்லாம் ஜனங்கள் இருக்கிறார்களோ அதை பார்க்கும் பொழுது சாப்பாடை தூக்கி எறிவாராம். அந்த இக்குவேடாரில் இருக்கிற சில ஜனங்கள் இந்த ஜிம் எலியட்டோடு கூட பேச ஆரம்பித்தார்கள், பழக ஆரம்பித்தார்கள். உள்ளே போகிறாங்க, நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா பழகுறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, ஒரு ஃப்ரெண்ட் போல் மாற ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த இடத்துல இருந்த சில தலைவர்களுக்கு இதை பார்த்துட்டு இருக்க முடியலை. என்னடா திடீர்னு வெள்ளையா போட்டு நல்ல அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒருத்தன் வந்திருக்கிறான், இவன் இயேசு தான் தெய்வம் அப்படிங்கிறான், இவனை எப்படி சும்மா விடுறது? இவனை சும்மா விடக்கூடாது, எப்படியாவது தீர்த்து கட்டிடணும், இவனை உயிரோட விட்டா நம்ம ஜனத்தையே அழிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பிளான் பண்றாங்க. ஒரு பாம் பிரிட்ஜ் என்று ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கிறது. ஒரு நாள் காலை நேரத்தில் ஜிம் எலியட் தன்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து அதில் கொஞ்சம் சாப்பாடு, அந்த பிள்ளைங்களுக்குள்ள துணிகளெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. ஃப்ளைட் இப்பொழுது அந்த பாம் பிரிட்ஜ் பக்கத்தில் கீழே இறங்குது. ஜிம் எலியட் அந்த சாப்பாடை அப்படியே கொடுத்துட்டு இருக்கிறாரு. திடீரென்று ஒரு குண்டு பாய்ந்து வந்தது. நெஞ்சில் வந்து பாய்ந்த குண்டு அந்த இடத்துல சம்பவ இடத்துல மரித்து போனார் ஜிம் எலியட். அவர் சொன்ன ஒரு காரியம், நான் எந்த மனுஷனை நம்பி வரவில்லை, எந்த மனுஷனை விசுவாசித்து வரவில்லை, எனக்குள்ள இருக்கிற ஒரு தாகம், I want this Ecuador people for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த ஈக்குவேடர் பீப்புள், இந்த ஈக்குவேடர்ல வாழுகிற மக்கள் தேவை என்று முடிவெடுத்தார். அக்வா ஆபரேஷன் என்று இந்த காரியத்தை செய்தார்கள். 1958ஆம் ஆண்டு அவருக்கு வயது எவ்வளவு தெரியுமா? அவர் மரிக்கும் போது 28 வயதுல தன்னுடைய மனைவியும் தன்னுடைய ஒரு பெண் பிள்ளையும் விதவையாக விட்டு இந்த உலகத்தை வந்து செத்து விட்டார். நம்பிக்கையற்று போன நிலைமை. இனி யார் அங்க போக முடியும்? இனி யார் அந்த மக்கள்கிட்ட போய் பேச முடியும்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனி ஈக்குவேடார்ல வாழ்ந்த மக்கள் நிலைமை அவ்வளவுதான் அப்படின்ட்டு இருந்தாங்க. இவருக்கு ஒரு மனைவி இருந்தார்கள், அவருடைய பேர் எலிசபெத் எலியட். அவர்கள் முன் வருகிறார்கள், நான் அந்த ஜனங்களுக்காக போகிறேன். என்ன தெரியுமா சொன்னாங்க? ஐ ஹாவ் ஃபெய்த் அப்பான் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த ஜனங்கள் மாற வேண்டும் என்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தம் புருஷன் மரித்து போன இடத்திற்கு, புருஷனை கொன்ன இடத்திற்கு இந்த அம்மா போறாங்க. போற முதல் நாள் எல்லாரும் பார்க்குறாங்க, புருஷனே செத்து போயிட்டான், இவன் எதுக்கியா இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்குறாங்க. 2வது நாள் யோசிக்கிறாங்க, புருஷன் செத்தாலும் அவ வந்திருக்கிறாளே அப்படின்னு யோசிக்கிறாங்க. 3வது நாள் ஆகுது, யோசிக்கிறாங்க, புருஷனை கொன்ன பிறகும் அவ நம்ம கொல்றதுக்காக வரலையே, ஏதோ ஒரு அன்பை சொல்ல வந்திருக்கிறாளே, அப்போ அந்த அன்புல ஏதோ ஒரு ஸ்பெஷல் திங் இருக்குது, அதை கேட்கணும்னு முடிவு பண்றாங்க. நாட்கள் கடந்து ஓடி போகிறது, வருஷங்கள் ஓடுகிறது. நடந்த காரியம் என்ன தெரியுமா? எந்த மனுஷன் ஜிம் எலியட்டை கொலை செய்தானோ அதே மனுஷன் அந்த அம்மாவுடைய காலில் வந்து விழுந்து சொல்றான், நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கலாம் நடக்காது. நிறைய நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம், என் போராட்டத்தை பார்த்துட்டு நான் அழுதுகிட்டே இருக்கிறேனே, எப்படி மாறும்? நான் இவ்வளவு நாளும் புலம்பிட்டே இருக்கிறேனே, எத்தனையோ மனுஷன்ட்ட என் பாடுகளை சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ மனுஷன்ட்ட என் பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறேன், என் பாடுகள் எப்படியா மாறும், என் துக்கங்கள் எப்படி மாறும்? ஆண்டவர் சொல்றாரு, இஃப் யூ ஹேவ் ஃபெய்த் இன் ஜீசஸ், ஆண்டவருக்கு மேல விசுவாசத்தோடு நீ எந்த காரியத்தை செய்தாலும், எந்த காரியத்தில் உன் கால்களை எடுத்து வைத்தாலும் தேவன் உனக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறையிருப்பை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜில் இந்த அம்மாவை ஒரு நாள் கூட்டிட்டு வந்தாங்க. எத்தனை பேர் அதை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்கன்னு தெரியலை. ரொம்ப வயசாயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா அவருடைய மகளையும் கூட்டிட்டு ஸ்டேஜுக்கு வர்றாங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, ஈக்குவேடார்லேருந்து ஒரு கெஸ்ட்டை உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. யார் என்று பார்ப்போம் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி வர வைக்கிறாங்க. ஒரு ட்ரைபல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு நெட்டையாக ஒரு மனுஷன் நடந்து வரான், பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கிறார். வந்து மைக்கை பிடிச்சிட்டு சொன்னார், ஐ ஆம் த ஒன் ஹூ கில்ட் ஜிம் எலியட். நான் தான் ஜிம் எலியட்டை கொலை செய்தேன், ஆனால் தேவன் இன்றைக்கு என்ன ஒரு மிஷனரியாக மாற்றியிருக்கிறார் என்று சொன்னாலாம். ஹல்லேலூயா. யாருடைய விசுவாசம் தெரியுமா? அந்த அம்மா தேவனுக்கு மேலே ஒரு விசுவாசத்தை வைக்கிறாங்க. ஆண்டவரே, ஈக்குவேடார உங்களால் மாற்ற முடியும். யார் என் புருஷனை கொலை பண்ணானோ அவனை உங்களால் மாற்ற முடியும். யார் எனக்கு எதிரே இருந்தார்களோ அவர்களை மாற்ற முடியும். இன்னைக்கு நமக்கு எதிரே எத்தனையோ போராட்டங்கள் போராடிட்டு இருக்குது.
நமக்கு எதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. குடும்பத்தில் சில காரியங்களை பார்க்கும் பொழுது, சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி சொன்ன ஒரு காரியம், ஐயா புருஷன் என் பிள்ளைய போட்டு அடின்னு அடிக்கிறான், ஐயா என்னை போட்டு மிதின்னு மிதிக்கிறான், ஒரு ஆட்டோ டிரைவராக வேலை பார்த்தாலும் எனக்கு சாப்பிட்றதுக்கு கூட காசு கொடுக்கல, ரொம்ப மோசமான நிலைமையில நான் பார்த்துட்டு இருக்கிறான் ஐயா. நான் தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு விசுவாசம் இருக்கும்னா தேவன் உங்களை உயர்த்த அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் 2 காரியத்தை உங்கள் மத்தியில் எடுத்து வைத்திருக்கிறேன். முதலாவது பார்க்கும் பொழுது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிறது தெரியுமா? ஆண்டவருக்கு உங்கள் மேலே ஒரு திட்டம் இருக்குது. ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு விலை உயர்ந்த திட்டத்தை வச்சிருக்கிறார். மனுஷன் ஏமாத்துறானா? ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். உறவுகள் ஏமாற்றுறாங்களா? தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை நிறைவேற்ற வரைக்கும் அவர் புடமிட்டுட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் புடமிட விலை உயர்ந்த தங்கத்தை போல, விலை உயர்ந்த ஒரு வைரத்தை போல நம்ம ஜொலிக்க பண்ண கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். 2வதாக ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரும் பொழுது, துயரங்கள் வரும் பொழுது நாம் அதை தப்பித்து செல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு சிம்பிளான ஒரு காரியம், துன்பத்தின் நடுவிலும் ஆண்டோடைய சமூகத்தை பிடிச்சிட்டு, நீர் என்னை காண்கிற தேவனப்பா, நீர் என்னை உயர்த்துகிற தேவனப்பா, நீனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர் இந்த தேவனுடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம் துன்பத்தை மாற்ற அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்திலிருந்து ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்கள் மத்தியில் சுட்டி காட்டி நான் ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது நகோமியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்லகேம்லேருந்து மோவாபுக்கு நேராக கடந்து வருகிறார்கள். வரும் பொழுது புருஷன் இறந்து போயிடுறாங்க. சரி, 2 வாலிப பசங்களா இருக்கிறாங்களே, திருமணம் செய்து வைப்போம் என்று 2 பேரும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் பண்ணி வச்சா கொஞ்ச நாளில் 2 பிள்ளை இறந்து போயிடுறாங்க. இதே சூழ்நிலை நீங்களும் நானுமா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரை ஆராய்ச்சி என்ன பிரயோஜனம், ஆண்டவரை துதிச்சு என்ன பிரயோஜனம், நான் துயரப்பட்டது எனக்கு நல்லதா, நான் கஷ்டப்படுகிறது நல்லா இருக்குதா, ஆண்டவருக்கு கண் இருக்குதா, மூக்கு இருக்குதா, காது இருக்குதா, வாய் இருக்குதா, எத்தனையோ கேள்விகளை கேட்டிருப்போம். ஆனால் அந்த நகோமி ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஒரே ஒரு காரியத்தை முடிவு பண்ணுறா, என் மருமக்களாவது நல்லா இருக்கட்டும். அவங்கள பார்த்து சொல்கிறா, ரூத்தை பார்த்து ஓர்பாளை பார்த்து சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் வாலிபர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் இங்கேயே திருமணம் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த ரூத்து சொல்கிறா, இல்லை 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 இல்லை, நீ எங்கே போறியோ ஐ வில் ஃபாலோ யூ, நீ எந்த வழியில் போறியோ, எந்த தேவத்தை கும்பிட்றியோ அந்த தேவத்தை நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? வேத பண்டிதர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் இவ்விதமாக சொல்லுகிறார்கள், அந்த சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாராம். தள்ளப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் தான் கர்த்தர் ஒரு உயர்வை வச்சிருக்கிறார். உடைக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் தான் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு துயரப்படலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். வியாதியோடு அந்த வார்த்தை கேட்டு கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, யூ ஆர் பிளஸ்ட். ஏன் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்குற அளவிற்கு கர்த்தர் தலையை நிமிர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு நிமிடம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் துன்பத்துக்குள்ளே நடந்துட்டு இருக்கிறோம்ப்பா, ஆண்டவரே துயரத்துக்குள்ளே நாங்கள் நடந்துட்டு இருக்கிறோம் ராஜா. எல்லாரும் ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே துன்பத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் துன்பப்பட்டது நல்லதப்பா, நான் துயரப்பட்டது நல்லது தகப்பனே, நீ நல்லவரப்பா. தேங்க்யூ ஃபாதர், நீர் நல்லவர், என் வாழ்வில் நன்மை செய்தவர், நீர் உயர்ந்தவர், என்னை உயர்த்தி அழகு பார்ப்பவர், நீர் நல்லவர், என் வாழ்வில் உயர்த்துகிற தெய்வமே, நீர் உயர்ந்தவர், என்னை உயர்த்தி அழகு பார்ப்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாய்களை திறந்து சொல்லுங்க, இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் துன்பங்களை மாற்ற போகிறார், உங்கள் துயரங்களை மாற்ற போகிறார். இயேசுவே ஹல்லேலூயா. ஆண்டவரை யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ துன்பங்கள் மாறட்டும் அப்பா, இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் மாறட்டும் தகப்பனே, எல்லா போராட்டங்களும் மாறட்டும். ஹல்லேலூயா,
ஹalleluya. இயேசுவே நல்லவரப்பா. கடைசியா ஒரு முறை சேர்ந்து சொல்லுவோமா? நீ நல்லவர், என் வாழ்வில் நன்மை செய்கிற தேவன் நீர் தகப்பனே. உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் நீரப்பா. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நீர் தகப்பனே. நீ நல்லவர் என் வாழ்வில். தேங்க்யூ ஃபாதர். நீர் உயர்ந்தவர், என்னை உயர்த்தி அழகு பார். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கை உடைந்து போயிருக்கிறது, நொறுக்கப்பட்டு போனேனே, கலங்கி போயிருக்கிறது, வாழ்க்கை சிதறடிக்கப்பட்டு இருக்கிறது, குடும்பத்தில் உடையாத பகுதிகள் இல்லை, குடும்பத்தால் உடைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தால் என்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள், உங்கள் கண்ணீரை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இரவு நேரத்தில் கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். துன்பத்தை சகிக்கிற மனுஷன், அதை தாங்குகிற மனுஷன், கிறிஸ்துவின் நிமித்தமாய் ஆண்டவரே இது எங்களுக்கு வந்தது உண்டானால் அதை மாற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர் என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் தீமையை கண்ட நாட்களுக்கு பதிலாய் நன்மையை உங்க வாழ்க்கையில விருத்திக்க பண்ண கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், நம்மை அறிந்த தேவனாக இருக்கிறார், உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கடைசியா ஒரு முறை எல்லாரும் கரங்களை மட்டும் மேல உயர்த்தி, நீ நல்லவர், நீ நல்லவர், என் வாழ்வில் தேங்க்யூ ஃபாதர். நன்மை செய்த தெய்வமே, என்னை உயர்த்தி அழகு பார்ப்பவர், நீ நல்லவர், என் வாழ்வில் ஸ்தோத்திரம். நீ உயர்ந்தவர், என்னை உயர்த்தி அழகு பார்ப்பவர். நன்றி தகப்பனே. ஆவியானவரே, இந்த மாலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க, வார்த்தைகளை கேட்க, துதிக்க, ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில தேவன் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். துன்பங்கள் மாறட்டும், துயரங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். அப்பா, கண்ணீரை மாற்றும். உம்மை உறுதியாய் பற்றி கொள்கிறோம், உம்முடைய நாமத்தை உறுதியாய் பற்றி கொள்கிறோம், உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறோம். அப்பா, எங்களை நீர் மாற்றும். ஒரு ஜிம்மல் ஏற்ற போல அவருக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம் மனுஷனை நம்பல, ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு யாரெல்லாம் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் நெருக்கத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். அப்பா, பாதுகாத்துக்கொள்ளும். கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.